சேனல்ல மலேசியா விடுதலைக்கான நாள் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். மலேசியா விடுதலை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1957 பிரித்தானியா காலனி ஆட்சியிடமிருந்து மலாயா கூட்டமைப்பு விடுதலை பெற்ற நாளாகத்தான் ஆகஸ்ட் 31 அன்று கொண்டாடப்படுகிறதுங்க. மலேசியா நாளுடன் இதனை நீங்க குழப்பிடக்கூடாதுங்க. 16 செப்டம்பர் 1963 அன்று மலாயா கூட்டமைப்பு சரவா, வடபோர்னியா மற்றும் சிங்கப்பூர் ஆகியவை சேர்ந்து மலேசியாவாக உருவான நாளதாங்க மலேசியா நாளாக கொண்டாடப்படுகிறது. மலேசியா விடுதலைக்கான பின்னணியை நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. மலேசியா விடுதலைக்கான பின்னணி. பிரித்தானியர்களுடன் விடுதலைக்கான பேச்சுவார்த்தைக்காக துங்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில் அமைச்சர்கள், மலாயாவின் அரசியல் தலைவர்கள், மலாயின் சீன அசோசியேஷன் தலைவர் துன் டத்தோ சர் டான் செங்லாக் மற்றும் மலேசியா இந்திய காங்கிரசின் தலைவர் துன் சம்பந்தன் ஆகியோர் லண்டன் சென்றனர். மலாயா அவசர காலத்தில் கம்யூனிச அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்தது. 8 பிப்ரவரி 1956 பிரித்தானிய அரசாட்சியிடமிருந்து விடுதலைக்கான ஒப்பந்தம் ஏற்பட்டது. எனினும் நிர்வாக காரணங்களால் 31 ஆகஸ்ட் 1957 என்று இறுதி முடிவானது. விடுதலை நாள் நிகழ்ச்சிக்காக மெர்டேக்கா மைதானம் கோலாலம்பூரில் புதியதாக உருவாக்கப்பட்டது. 30 ஆகஸ்ட் 1957 இரவு கோலாலம்பூர் ரயில் சிலங்கூர் கிளம்பியது. விடுதலை சதுக்கத்தில் பிரித்தானியர் ஆட்சி ஒப்படைக்கும் நிகழ்வை காண ஏராளமானோர் குழுமினர். பிரதமராக பதவியேற்க இருந்த துகு அப்துல் ரஹ்மான் 11:58 பின்னேரத்தில் வந்தார். அவருடன் அலையன்ஸ் கட்சியினரும் கலந்து கொண்டனர். 2 நிமிடம் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு மீண்டும் ஏற்றப்பட்டது. யூனியன் கொடி கீழே இறக்கப்பட்டது. புதிய கொடி ஏற்றப்பட்டு மலேசியா நாட்டு பண்பாட்டு இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 7 முறை மெர்டேக்கா என்று பொதுமக்கள் குரல் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து துங்கு அப்துல் ரஹ்மான் பேசும்போது மலாயன் மக்களின் வாழ்வில் சிறப்பான தினம் என்று வர்ணித்தார். ஆகஸ்ட் 31, 1957 காலை கொண்டாடப்பட்ட நிகழ்வுகள் இதற்காகவே அமைக்கப்பட்ட மெர்டேக்கா மைதானத்தில் நடத்தப்பட்டது. காலை 9:30 துவங்கிய அந்த கொண்டாட்டத்தில் 20,000க்கு அதிகமாக பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மலாய் மாநில ஆட்சியாளர்கள், வெளிநாட்டு தூதர்கள், கூட்டரசின் அமைச்சர்கள் மற்றும் குடிமக்கள் கலந்து கொண்டனர். ஐக்கிய ராஜ்யத்தின் 2ஆம் எலிசபெத்தின் பிரதிநிதியாக பிரின்ஸ் ஹென்றி தி டூக் ஆஃப் குளோஸ்டர் விடுதலை சாசனத்தை துங்கு அப்துல் ரஹ்மானிடம் வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட துங்கு மலேசிய விடுதலை சாசனத்தை வாசித்தார். இறுதியாக மெர்டேக்கா என்று 7 முறை முழங்க குடியிருந்த பொதுமக்கள் முழங்கினர். விழாவின் தொடர்ச்சியாக மலேசியாவின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இராணுவ இசையுடன் தேசிய பண்பாடப்பட்டது. 21 குண்டுகள் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பங்கு சொல்லப்பட்ட நன்றி தொழுகை நடத்தப்பட்டது. மலேசியாவை பத்தி இன்னும் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.